அப்புறம் சம்பந்தி, உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும். விண்ணப்பமா? என்ன விண்ணப்பம் கேக்குறீங்க? ஆ, இல்ல, அத்தைக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் 10 நாளைக்கு நான் இங்கதான் இருக்கணும். அந்த 10 நாளும் வீட்ல பூமிகா தனியா தான் இருப்பா. வயசு பொண்ண தனியா வீட்ல விட பயமா இருக்கு. அதான் பூமிகாவுக்கு துணையா ஸ்வேதா இருக்கலாமான்னு கேட்டேன். இல்ல சம்பந்தி, மாதவன் ஸ்வேதாவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். பூமிகாவுக்கு துணையா உங்க வீட்டுக்கு ஸ்வேதா வரேன்னு சொன்னா, மாதவ அடம் பிடிச்சு அப்புறம் ஸ்வேதா கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான். மாதவனும் கூட வருவானா? வந்தா வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவானே. 10 நாளைக்கெல்லாம் மாதவனை உங்களால சமாளிக்க முடியாது. ரகல பண்ணிடுவான். அதனால இதுக்கு வேற வழி ஏதாவது யோசிக்கலாமே. என்ன இப்படி சொல்லிட்டாங்க? எப்படி சமாளிக்கிறது? பூமிகா தனியா இருக்கிறதானே உங்களுக்கு பயம்? சம்பந்திக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பூமிகா எங்க வீட்லயே இருக்கட்டும். நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். ஆமா கண்மணிமா, அத்தை சொன்ன மாதிரி பூமிகாமா எங்க கூடவே எங்க வீட்லயே தங்கிக்கட்டும். என்னது, உங்க வீடா? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னில சம்பந்தியம்மா, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். அப்படியே பண்ணிடலாம். அப்புறம் இந்த ஹாஸ்பிடல் செலவை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. அது எவ்வளவு ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு, நீங்க கடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாம். டெய்லி நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு வந்துரும். சரிங்களா? சரிங்க சம்பந்தி. ஸ்வேதா, அத்தை, நீ பாட்டி கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரும்போது பூமிகாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. அப்புறம் நான் வரேங்க. சரிங்க சம்பந்தி, வரேன். கண்மணிமா, நான் போய் அத்தைய வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். பாய் ஸ்வேதா. பாட்டி, என்னாச்சு பாட்டி? அத்தை, என்ன என்னத்த? அது 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 ஸ்வேதா இல்லன்னா செத்துருவேன்னு சொல்றாங்க. பாட்டி, ஐயோ, சம்பந்தி கவலைப்படாதீங்க. அவ சும்மா எங்களை வழி அனுப்பதான் வரா. திரும்ப வந்துருவா. நான் திரும்ப வந்துருவேன். வந்துடுறேன், இருங்க. அப்பாடா. ஏய், நான் எப்படி செத்துருவேன்னு சொன்னேன்? சும்மா ஒரு பில்டப்புக்கு தான் அத்தை. இத பாரு, பேச்சு கூட அந்த வார்த்தையில சொல்லக்கூடாது. சரி, அந்த பழத்தை எல்லாம் எடு, சாப்பிடலாம். இந்தாங்க இந்தாங்க, சாப்பிடுங்க. அந்த ஜூஸ் கொடு. ம். இந்தாங்கண்ணா. அம்மா, நீ இங்கே உட்காரு, நான் போய் டோக்கன் வாங்கிட்டு வரேன். சரி. சரி ஸ்வேதா, பாட்டிய நல்லா பாத்துக்கோ. ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணு. சரிங்க அத்தை. அம்மா, டாக்டர் போய் பார்க்க சொல்லிட்டாங்க. வா போலாம். சரி. மேடி, வீட்டுக்கு போலாமா? நோ மாம், நான் என் பொண்டாட்டி கூட தான் இருப்பேன். டேய், சொன்னா கேளுடா. ஹாஸ்பிட்டல்ல உனக்கு சௌரியமா இருக்காது. வீட்டுக்கு போலாமா? நோ நோ, முடியாது. அம்மா சொன்னா கேப்பல்ல. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்க உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க மனசுக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்காம நல்லா தூங்குங்க. நல்லா சொல்லுங்க டாக்டர்.
எங்க அம்மா காணாம போன எங்க அக்காவை நினைச்சு எப்ப பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? உங்க பொண்ணு கிடைக்க நான் ஒரு வழி சொல்லட்டுமா? உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அவங்க உங்க கூட தான் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுறாங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறாங்க, நீங்களும் அவங்களும் ஒன்னா தூங்குறீங்க. இப்படியெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா உங்க எண்ண அலைகளுக்கு வலிமை அதிகமாகும், உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும், தூக்கமும் நல்லா வரும். வலிமையான உங்க எண்ண அலைகள் உங்க பொண்ணு எங்க இருந்தாலும் அவங்கள உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். அத்தை இங்கேயே இருக்கட்டும் அத்தை, மேடியை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரிம்மா. மேடி, சேட்டை பண்ணாம இருக்கணும், சரியா? ஆ, ஆ. ம். வரேன் ஸ்வேதா. ம் சரிங்க அத்தை. பாய் மேடி. ம். பாய் மாம். நம்புங்க, உங்க எண்ண அலைகள் உங்க பொண்ணை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நான் எழுதி கொடுத்த டேப்லெட்டை 2 நாள் போடுங்க. சரிங்க டாக்டர். ஓகேமா, போலாமா? மேடி ஆ? உள்ள போலாம் வாங்க. ஆ, ஆ. மா, நீ இங்கே உட்காரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். ம் சரி. என்னத்த இது, புள்ளையார் பிடிக்க போய் குரங்கு ஆயிடுச்சு. நாம ஒண்ணு நினைச்சு பிளான் பண்ணா வேற ஒண்ணு நடக்குது. இப்ப என்னத்த பண்றது? இங்க பாரு, கடவுள் இப்பவும் நம்ம பக்கம் தான் இருக்கான். யோசிச்சு பார்த்தா இதுவும் நல்லதுதான். கல்பனாமா அவங்களுக்கே தெரியாம நம்ம வேலைய அப்படியே ஈஸி பண்ணிட்டாங்க. என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, ஸ்வேதாவை நம்ம கூட 10 நாள் வச்சிருந்து நாம ஸ்வேதாவை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தி, அப்புறம் ஸ்வேதா கல்பனாமா வீட்டுக்கு போய் கல்பனாமா கௌதம் மனச மாத்துறதுக்கு பதிலா பூமிகா கல்பனாமா வீட்டுல தங்கியிருந்தா அவளே கௌதம் கல்பனாமா எல்லார் மனசையும் ஈஸியா மாத்திருவாள்ல. ஆமாத்த, நீங்க சொல்றது சரிதான். இங்க பாரு கண்மணி, வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப நம்மள தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். கௌதம் கால் பண்றாரு. மேடி ஆ? ஒரு நிமிஷம், நான் போன் பேசிட்டு வந்துடுறேன். ம், ம். ஆ? பெரிய மகாலட்சுமி, உடனே ஸ்வேதா கிட்ட சொல்லலாம். ஆ, ஆ. வேண்டாம், ஸ்வேதா போன் பேசிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸ்வேதா போன் பேசி முடிக்கிற வரைக்கும் நாம பெரிய மகாலட்சுமிக்கு ஒரு விளையாட்டு காட்டுவோம். ஆ, ம். மேடி மகாலட்சுமி, சொல்லுங்க கௌதம். அண்ணி, மரகதம் பாட்டிக்கு நெஞ்சுவலின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாமே. அம்மா சொன்னாங்க. பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, ஒரு 10 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, நான் பாட்டியை கேட்டதா சொல்லுங்க. கௌதம், சொல்லுங்க அண்ணி. நீங்க ஒரு தடவை வந்து பாட்டிய பாத்துட்டு போலாம்ல? பார்க்கலாம் தான், ஆனா நான் வந்து பார்த்தா அத வேற மாதிரி அட்வான்டேஜா எடுத்துப்பாங்க. அதான் நான் வரல. கௌதம், பூமிகா அம்மா இங்கதான் இருக்காங்க. நான் வேணும்னா பூமிகா அம்மா கிட்ட போனை கொடுக்கறேன், நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா? இல்ல வேணாம். நானே உன்னை பார்க்க உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா நீயே இங்க வந்துட்ட.
மேடி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ ஸ்பௌஸ்டிக் சென்டர்ல உனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு டிராயிங் வரைஞ்சல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, ஆ, ஆம். பூமிகாமா உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க 2 வார்த்தை பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு தான் சொன்னேன். தப்பு பண்ணா வருத்தப்பட்டு தான் ஆகணும். அதான் அவளுக்கு தண்டனை. நான் வைக்கிறேன். ஏமா என்ன விட்டுட்டு போனீங்கன்னு நான் இப்பவே கேக்குறேன். உன் அம்மா நீ பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சு சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை உரிமை கொண்டாடி மாதவன் கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அத சொல்லதான் நான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். எங்க அம்மா மேடி கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்க? என்னன்னு கேப்போம். ராசாத்தி அம்மா ஸ்வேதாவை பார்க்க போறாங்க. அதோட இந்த கதை முடிய போது. நீ வரைஞ்ச அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு நீ எங்க பார்த்த? இங்க பாரு மேடி, இதுதான் நீ வரைஞ்ச போட்டோ. இதுதான் என் பொண்ணு. பாக்கிறதுக்கு அச்சஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கா பாரு. என் பொண்ணு நீ நேர்ல பார்க்காம இவ்வளவு சரியா வரைஞ்சிருக்க முடியாது மேடி. என் பொண்ணு எங்க பார்த்த மேடி? அது வந்து மேடி எங்க அம்மா கிட்ட என்ன பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. மேடி, 20 வருஷமா நான் என் பொண்ணு தேடிட்டு இருக்கேன். அது வந்து மேடி, தயவு செஞ்சு சொல்ல, என் பொண்ணு நீ எங்க பார்த்த? சொல்லு மேடி, என் பொண்ணு நீ எங்க பார்த்த? ஐ டோன்ட் நோ. மேடி, எங்க போற மேடி? நில்லு மேடி. மேடி, மேடி சொல்றேன்ல மேடி. மேடி கொஞ்சம் நில்லு மேடி. என் பொண்ணு எங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு போ மேடி. ஐயோ மேடி என்ன பார்த்து வராரு. மேடி கூடவே வந்து என் அம்மா என்ன பாத்திர கூடாது. என்ன பண்றது? மேடி சொல்லு மேடி, என் பொண்ணு நீ எங்க பார்த்த? எப்படியோ ஸ்வேதா ராசாத்தி அம்மா கண்ணில் படாம தப்பிச்சிட்டா. 20 வருஷமா நான் என் பொண்ணை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. தயவு செஞ்சு என் பொண்ணு எங்க பார்த்தேன்னு சொல்லிட. மேடம், என்ன பண்றீங்க? அம்மாடி, மேடி என் பொண்ணோட போட்டோவை வரைஞ்சிருக்கான். என் பொண்ணு நான் தொலைச்சிட்டு 20 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். மேடி என் பொண்ணு எங்கேயோ பார்த்ததுனாலதான் மேடியால என் பொண்ணை இவ்ளோ சரியா வரைஞ்சிருக்க முடிஞ்சது. மேடி
மேடி கிட்ட என் பொண்ணு எங்க இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுமா, உனக்கு புண்ணியமா போகுமா. இங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பொண்ணை காணோம்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. மேடி வரைஞ்ச போட்டோவை கொடுங்க. ஐயோ வா மேடி, வான்னு சொல்றேன்ல, வா. மேடி. அம்மா, என்னம்மா எழுந்து நின்னுட்ட? மெடிசன் வாங்கிட்டேன், வா போலாம். என்னம்மா, அக்கா நினைப்பு வந்துருச்சா? டாக்டர் தான் சொன்னாங்கல்ல, அக்கா உன் கூடவே இருக்கிறதா நினைச்சுக்கோங்கன்னு. நீ அப்படி நினைச்சுக்கோமா, சீக்கிரமா அக்கா கிடைச்சிருவாங்கம்மா. அம்மா கவலைப்படாதம்மா, வா போலாம். வா. நான் மட்டும் சரியான டைமுக்கு போகலன்னா ராசாத்தி அம்மா மேடி கிட்ட கெஞ்சி எப்படியாவது அவன் வாயில இருந்து ஸ்வேதாவை பத்தின உண்மையா வர வச்சிருப்பாங்க. அப்படி மட்டும் நடந்திருந்தா நம்ம பிளான் எல்லாம் கெட்டு போயிருக்கோம் பாட்டி. ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருக்கும். இனிமே நம்ம தாமதிக்க கூடாது. ராசாத்தி ஸ்வேதாவை பாக்கறதுக்குள்ள பூமிகா கௌதம் கல்யாணத்தை முடிச்சாகணும். ஸ்வேதா நல்லவளோ கெட்டவளோ அது நமக்கு முக்கியம் இல்ல. நீ கௌதம் வீட்ல இருக்கிற 10 நாளுக்குள்ள எப்பாடு பட்டாவது கௌதமுக்கு மேல இருக்கிற கோவத்தை குறைச்சு கல்பனாமா மனசுல இடம் பிடிக்கணும். அம்மா சொன்ன மாதிரி இங்க தங்க போற இந்த 10 நாளுக்குள்ள கௌதம் கல்பனா ஆண்டி மனசை மாத்தி அவங்க மனசுல இடம் பிடிச்சு சீக்கிரமா கௌதமா கல்யாணம் பண்ணிடணும். பூமிகாமா, வாங்க உள்ள போலாம். ஏய் நில்லு. வீட்டை விட்டு வெளியே போ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவ? வெளியே போ. ராகினிகா, பூமிகா அம்மாவை தடுக்காதீங்க. அவங்களா ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு வரல. நான் தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். என்ன கதை சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ மருமகள் ஆயிட்டா எல்லா அதிகாரமும் உனக்கு வந்துருச்சுன்னு நீயா நினைச்சுக்கிட்டியா? இந்த வீட்டுக்குள்ள யாரு வரணும்னு நீயா முடிவு பண்ணிடுவியா? உன் அக்கா அம்மா பாட்டிய இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அது உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நீ என்ன தைரியத்துல பூமிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இங்க பாருங்க, நானா ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரல. கல்பனா ஆண்டி சொல்லிதான் நான் ஸ்வேதா கூட இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். உங்களுக்கு டவுட்னா நீங்க கல்பனா ஆண்டி கிட்டயே கேட்டுக்கோங்க. ஆமா மாமா, அத்தை தான் பூமிகா அம்மாவை நம்ம வீட்டுக்கு வந்து தங்க சொன்னாங்க. அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்களா? அவங்க அப்படிலாம் கூட்டிட்டு வர சொல்லிருக்க மாட்டாங்களே. ஆமாங்க, அத்தை அப்படிலாம் சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. இவங்க 2 பேரும் நம்ம வாய் அடைக்கிறதுக்காக பொய் சொல்றாங்க. இல்லக்கா, நான் பொய் சொல்லல. நான் சொல்றது உண்மைதான். அத்தை தான் பூமிகா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க வேணா அத்தையே கேளுங்களேன். வேணாம், நானே அம்மா கிட்ட கேக்குறேன். நான் கேக்குற வரைக்கும் இவ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது. மா மா, என்னாச்சு? பூமிகா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. ஸ்வேதா கிட்ட கேட்டா நீங்க தான் கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு சொல்றா. ஆமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு இங்கே நிக்கிற? உள்ள வா. அத்தை, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவளை போய் நம்ம வீட்டுக்குள்ள வான்னு கூப்பிடுறீங்க? இவளோட அம்மா பாட்டி பண்ணது, நம்மள ஏமாத்துனது, இது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களா? இவங்க குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம். தம்பிய காட்டி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணவங்க.
இவங்களெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விட்டோம்னா அவ்வளவுதான். நாம அசந்த நேரமா பார்த்து நம்மளையே வித்துட்டு போயிடுவாங்க. ராகினி, கோபத்துல வார்த்தையை விடாத. நான் தானே இவங்கள வீட்டு பக்கம் வராதீங்கன்னு சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், பூமிகா இந்த வீட்டுக்கு வரலாம் ஒரு கெஸ்டா. பூமிகாவோட பாட்டி நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு குணமாகி வீடு திரும்புற வரைக்கும் பூமிகா நம்ம வீட்ல தான் கெஸ்டா தங்க போறா. அதனால நடந்து முடிஞ்சத பத்தி இனிமே யாரும் எதுவும் பேச தேவையில்லை. பூமிகா, நீ உள்ள வாமா. நில்லு. ஏய் மா, நீங்க விபரீதம் தெரியாம விஷப்பாம்ப வீட்டுக்குள்ள விட பாக்குறீங்க.